நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் சாங்கை கம்போஸ் பண்ணது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் கம்போசர் ஸ்ரீ கேவி மகாதேவன். மாமா என்று அன்பாக அழைக்கப்பட்டவர் திரையுலகில். நான் ஒரு சின்ன வயசுலேயும் இவரோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன். எப்போதுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் அவரோட சாங்ஸில் இருக்கும். அந்த லிரிக் என்ன உண்டோ அதுக்கு தேவையான இசையை அவர் வழங்குவார். இன் அதர் வேர்ட்ஸ், நத்திங் மோர் நத்திங் லெஸ். அந்த லிரிக் என்ன டிமாண்ட் பண்ணுறது, அந்த எமோஷன் என்ன டிமாண்ட் பண்ணுறது, அதுக்கு உண்டான இசையை மிக 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 அழகாக வழங்கியவர் திரு கே மகாதேவன் அவர்கள். அவர் லிரிக்குக்கு தான் டியூன் பண்ணியிருக்கார். டியூன் கொடுத்து லிரிக் வாங்கினதில்லைன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் லிரிக்கை வாங்கிட்டு அப்புறம் தான் அதை டியூன் பண்ணுவார்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. இனி நம்ம பார்க்க போகிற பாட்டை எழுதியவர் திரு ஆலங்குடி சோமு அவர்கள். பாடியது ஒன் அண்ட் ஒன்லி திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். அவரோட பாடல்களில் இந்த பாட்டு ஒரு தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதில் அவர் கொடுத்துருக்கிற அந்த வால்யூம் டைனமிக்ஸ், அந்த லிரிக்கு இம்பார்ட்டன்ஸ், அந்த டியூனையும் அந்த லிரிக்கையும் ஒன்றா பார்த்து அந்த ரெண்டு எமோஷனையும் எவ்வளோ அழகாக கம்பைன் பண்ணி அந்த கம்போசரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவர் பாடியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்மளுக்கு புரியுறது. படம் தொழிலாளி. இந்த பாடலில் நடித்திருப்பவர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். ஸோ பாட்டுக்கு போகலாம். பல்லவி டியூன்லேயே நான் போல்ட் ஆகிட்டேன். அதோட டெம்போ, அதோட காலப்பிரமாணம், அதோட வால்யூம், அதோட டைனமிக்ஸ், அந்த நோட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு லாவகம். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இந்த பல்லவியோட 4 லைனே ஒரு தனியாக சொல்லலாம். அது அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளிங்கிற வார்த்தை வரும்போது, நான் ஒரு தொழிலாளி அப்படின்ற வார்த்தை வரும்போது அந்த ஹியூமிலிட்டி அங்கே வந்துடுறது டியூனில். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான், அந்த நான்லேயே தொழிலாளி, அந்த ஹியூமிலிட்டி, அந்த ஒரு பக்தி. ஏன்னா ஆண்டவன் முதலாளின்னா நம்ம எல்லோரும் தொழிலாளிங்கிற ஒரு பாவனையில் அந்த டியூன் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தொழிலாளர்களோட சிறப்பை சொல்லிட்டு வர்றார் இந்த கவிஞர் திரு ஆலங்குடி சோமு அவர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. இந்த தொழிலாளியின் வார்த்தை வர எல்லா இடத்துலையும் அந்த டியூன் வேறு டியூன். பட் அதில் எல்லா வாட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன்
தொழிலாளி முறுக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் அந்த தொழிலாளி முடிஞ்சு அந்த ஆண்டவனுக்கு வர அந்த கேப்பில் எவ்வளோ மியூசிக் இருக்குது, எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எவ்வளோ ஒரு பாய்ஸ் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் அந்த ஸ்பேஸ், டு என்ஜாய் தட் ஸ்பேஸ், இட் டெல்ஸ் ஸோ மெனி திங்ஸ். அந்த ஸ்பேஸில் நமக்கு நிறைய தெரியறது. இதுக்கப்புறம் அந்த சரணம் வந்து ஒரு சேஞ்சு. ஆக்சுவலி பாடவே வரல. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும். தம் கவனத்தையே திருப்பிட்டார் ஆக்சுவலாக அந்த இடத்துல. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். ஓ மை காட், இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் மலரும், நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். அப்புறம் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. ஒரு பயணம் போகிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த டியூன். வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. எல்லாரும் ஒன்று தானேப்பா, அனைவரும் எனது கூட்டாளி அப்படிங்கிற அந்த ஒரு சமத்துவம், எவ்ரி திங் இந்த டியூன் சொல்கிறது. இதை விட இந்த மாதிரி ஒரு லிரிக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஆப்டாக, ஒன் ஆஃப் த ஆப்ட் மியூசிக் கம்போசர்ஸ் கே மகாதேவன். ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோதான், இது என்ன வேணுமோ அது ஃபுல்லாக கரெக்டாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டியூன். இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. நான் கேவிஎம் சாரை பற்றி பேசணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பேசுகிறதுக்கு இந்த பாட்டு மூலமாக. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட்ஸ் ஐ வுட் லைக் டு லிசன். நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் இது எல்லாத்தையும். தேங்க்யூ ஸோ மச்.